இந்த நெத்தியில வந்து துளையிட்டு அவர்கள் தேடையெல்லாம் ஓப்பன் பண்ணி கண்ணுக்கு தெரியாத பொருட்களை எல்லாம் சொல்றது, நிறத்தை சொல்றது, அது வந்து ஒரு வகையான அப்படின்னு காமிக்கணும். அப்படின்னாலே ஈகோ தான் அங்க வேலை செய்யுது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த தேடை ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நிறைய பேர் நிறைய விதமாக இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தேடை ஓப்பனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், தேடை ஓப்பன் ஆகிட்டுனா கண்ணை மூடுனா எல்லாமே மற்ற எல்லாமே ஃபிசிக்கல் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேடை ஓப்பன் ஆகிட்டுனா நம்ம அமானுஷ்யமான சக்திகளை பெற்ற மனிதராக மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். தேடை ஓப்பன் ஆகிட்டுனா அந்த உலகத்தில் எதனாலும் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பும் நம்மகிட்ட இருக்குது. உண்மையிலேயே தேடை இதெல்லாம் நமக்கு தரப்போகுதா அல்லது என்ன தரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை வந்து ஒரு துணியை வச்சு கட்டிட்டு கண்ணுக்கு தெரியாத பொருட்களை எல்லாம் சொல்றது, நிறத்தை சொல்றது, அது வந்து ஒரு வகையான ஸ்கில். உண்மையிலேயே அது தேடை அல்ல. நம்ம உடல்ல பிராணசக்தி அதிகமாக பெருகி நம்முடைய மனம் கொஞ்சம் அமைதியாகும் போது, அந்த பிராணனோட கனெக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய சில ஸ்கில். அது நிறைய பயிற்சிகள் எடுத்தாலோ அல்லது இன்னும் மனநிலை இருந்தாலோ அது ஈஸியாக எளிமையாக வந்துடும். ஆனால் உண்மையிலேயே தேடை ஓப்பனிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. திபெத்திய லாமாக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த திபெத்திய லாமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, சிறு வயது முதற்கொண்டே இந்த தேடையை ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸில் இறங்கிடுவாங்க. ஒரு 5 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பல ஆண்டுகளாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த நெத்தியில் வந்து துளையிட்டு அவர்கள் தேடையெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் கடுமையாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்திய யோக முறையில் 3வது விழி திறத்தல் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வரக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இது ஓப்பன் பண்ணதுனால நமக்கு என்னென்னா, ஃபிசிக்கலாக உள்ள மெட்டீரியல் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கண்களை மூடினால் இந்த ஃபிசிக்கல் இல்லாமல் ஆஸ்ட்ரலாக இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரிய வரும். அனைத்து பொருட்களும் தெரிய வரும். சூட்சுமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வரும். 2வது, தங்குதடை இல்லாமல் இந்த பிரபஞ்ச சக்தியானது நம்முடைய பிராண உடலில் பாய்ந்து கொண்டிருப்பதனால நம்முடைய மனமானது அன்வான்ட் எழுச்சிகளே இல்லாத அளவு அமைதியிலேயே லைத்திருக்கும். அதன் மூலமாக ஒருவன் இறை உணர்வை பெற்றுக்கொள்கிறான். இதுக்கு தான் தேடை நம்ம ஓப்பன் பண்றோமே தவிர, மற்றவர்களிடம் வித்தை காமிக்கணும், நிறைய நான் வித்தையெல்லாம் செய்து ஒரு அதீத திறன் உடையவர் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னாலே ஈகோ தான் அங்கே வேலை செய்யுது. அங்கே வந்து ஒரு ஆன்மீகம் வேலை செய்யல. ஆன்மீகம் என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை முற்றிலும் ஒழித்து எறிவதற்கான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு ஆன்மீகத்தின் மூலமாக அது கிடைத்தது, இது கிடைத்தது, அப்படி கிடைத்தது, நான் அப்படி மாயாஜனம் பண்ணுவேன், நான் அப்படி செய்வனை வச்சிருவேன், அந்த தேடை ஓப்பன் பண்ணதுனால நான் அமானுஷ்யமான சக்தி பெற்றவனா இருப்பேன், வானத்தில் பறப்பேன், நான் வந்து தண்ணியில் நடப்பேன். இப்படியான ஒரு மிகைப்படுத்துதல் என்பது தன்னுடைய இருத்தலை இந்த உலகத்துல பிரகடனப்படுத்துவதற்காக ஈகோ செய்யக்கூடிய ஒரு நுட்பமான வேலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேடை ஓப்பனிங் அப்படிங்கிறது தங்குதடை இல்லாமல் இந்த பிரபஞ்ச சக்தியை 3வது சக்கரத்தின் வழியாக நமக்குள் பெறுவதும், அதன் மூலமாக அதீத ஆற்றலை பெற்று மனதை அமைதி பெற செய்வதும் ஆகிய விஷயங்கள் அதில் நடக்கும். அதன் மூலமாக படிப்படியாக உங்களுக்கு 3வது கண் திறக்கும் போது இந்த பிசிக்கல் மெட்டீரியல் இல்லாமல் நான் பிசிக்கல் மெட்டீரியல் என்று அழைக்கக்கூடிய, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் மெட்டாபிசிக்ஸ், கண்ணுக்கு தெரியாத அசைவுகளை காணக்கூடிய நுண் திறமைகள் கூட ஆரம்பிக்குமே தவிர மெட்டீரியலை கண்டுபிடிப்பதோ அதை கண்டுபிடிப்பதோ அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கு. ஆகவே 3வது விழி திறத்தல் என்பது வேற ஒரு கோணத்தில் பார்க்கணுமே தவிர இந்த உலகியல் ஆசபாசங்களுக்கு உட்பட்டு ஒரு ஆணவத்தினுடைய போக்கில் அதீத திறமையை காமிக்கிறது மாதிரியான விஷயங்கள் 3வது விழியில் கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.